ஹலோ மக்களே, வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான டிஃபன் சாம்பார். அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டேரெக்டாக செய்முறைக்கு போயிடலாம். இப்போது 200 கிராம் வழக்கில் ஒரு துவரம்பருப்பு எடுத்தாச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற காய்கறின்னு பார்த்தா கேரட் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம போடுறோம். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் செய்முறை மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ துவரம் பருப்பில் நல்லா தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, எப்படியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது போட வேண்டியது இருக்கும். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது போட்டதுக்கப்புறமா இப்போ 2 கேரட் எடுத்துருக்கோம். அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இப்போ போட போகிறது 1 கை சின்ன வெங்காயம், அப்புறம் 1 பல்லாரி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக, அதாவது ஒரு வெங்காயத்தை 2 பீஸாக போடணும். அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் நார்மலான ஒரு சின்ன சின்ன ஷேப்பில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது சின்ன வெங்காயம் 1 கை, 1 பல்லாரி. இதுக்கு அடுத்த பிராரி நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல பெரிய தக்காளி. குட்டி தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா. இதில் நம்மளுக்கு பெருசாக ரொம்ப ஸ்பைஸாக அந்த மாதிரிலாம் இருக்காது. நார்மலான ஒரு வரப்பில் தான் இருக்கும் காரத்தில். ஆனால் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குலைவாக நல்லா சூப்பராக இருக்கும். பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். சில பேர் முழுசாக இருக்கும். அந்த மாதிரி பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் திக்னஸ் கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குலைவாக வேக வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இந்த சாம்பாரோட வாசம் நம்ம இப்போது ஃப்ரை பண்ணுறதுனால அதோட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அது நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு ஒரு 4லேருந்து 5 மிளகா வத்தல். இப்போ நம்ம சாம்பார் பருப்பு வேக போடும்போதே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி அதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். அது நல்லா லேசாக அப்படியே ஓரத்தில் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சாம்பார் பவுடர். இது நீங்கள் கடையில் வாங்கின பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே நம்ம தயாரித்த பவுடராக இருந்தாலும் சரி, 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் அதில் ஆட் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி விழுகாமல், லம்ஸ் விழுகாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது லேசாக அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் பெருங்காயத்தூள். இது கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்போ தான் சாம்பார் நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். ஒரு கை நிறைய மல்லித்தலை. இப்போ அது நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுருங்க மீன்ஸ் அடியில் நம்ம பவுட்ரு போட்டிருக்கணும் இல்லையா, சாம்பார் பவுட்ரு அடியில் பிடிச்சிடக்கூடாது. இப்போ அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்பே அந்த சாம்பார் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்னஸாக இருக்கும்போது லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதிலேயே நம்ம ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து டைரெக்டாக பருப்பில் இதை ஆட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லை, இது எப்பயுமே சிம்மரில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா ஹையில் வச்சோம்னா இந்த சாம்பார் பவுடர் அடியில் போய் திக்காக ஆரம்பிச்சிடும். பருப்பு பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் நல்லா அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தாளித்து அந்த இதை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மர்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் டிஃபன் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்டைல்லுமே ட்ரை பண்ண மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொங்கல், இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதே போல் அடுத்து நான் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.